ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பீக்கு டாய் டிவி. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி டைப்பில் ஒரு கார் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சி டைப்பில் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சி டைப்பில் தான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு கார் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 370 சம்திங் வருது. அது லோ பட்ஜெட்லேயே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து மேலும் மேலும் வேறு டைஸ் போடலாம், அதாவது அதிக பட்ஜெட்டில் டைஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இது மாதிரி பட்ஜெட்டில் தான் வந்து கண்டிப்பாக நம்ம கார் போட முடியும். சரி, ஓகே கேஸ், நம்ம இதனுடைய அன்பாக்சிங் பார்த்து இது எப்படி டெஸ்ட்டு எப்படி ஓடுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே கேஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி ஆள் செட் பண்ணிக்கோங்க. வாங்க கேஸ், அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஓகே கேஸ், நம்ம ஆர்டர் பண்ண கார் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆர்டர் பண்ணோம். இந்த டைப்பில் தான் ஆர்டர் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கு. இதுவும் சேம் அதே மாதிரி தான் மாடல் கார். நம்மளுக்கு கலர் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க கேஸ், வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்னடா ஸ்போர்ட்ஸ் காரா? ஸ்போர்ட்ஸ் கார் தானே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி போடுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேனுவலாடா? அதுக்கும் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட், அதான் நம்ம டிவி ரிமோட் அளவில் இருக்குல்ல, அந்த செல்லு போட்டாலே போதும் கேஸ் ஓடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிமோட், அதுக்கான மேனுவல் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை கேஸ், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி நாமளே கற்றுக்கலாம். அதுக்கெல்லாம் மேனுவலே தேவையில்லை. அதனால தான் அட்டையில் கொடுத்துருக்காங்க, தனியாக பேப்பரில் கொடுக்காம. ஒன்றும் பிரச்சனை, ஓப்பன் பண்ணி நாமளே கற்றுக்கலாம். இது பெரிய ஒரு கம்ப சுத்திரமெல்லாம் இல்லை. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுற தம்பி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணிடுவோமா? வாங்க, கமான். வா வா, அது என்னடா இது? இந்த ஆட்டம் போடுது. ஆட்டம் அதிகமாக தான் இருக்குது, நம்மள மாதிரி போல். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரிமோட் கண்ட்ரோல் காருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வந்து லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷனில் இருக்குது. அது வந்து ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின காரில் வந்து லெஃப்ட் ரைட்டெல்லாம் கிடையாது, ஃப்ரண்ட்டு பேக் மட்டும்தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் தூரம் போகும், வைக்க நம்ம திருப்பலாம் முடியாது. இந்த காரில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் திருப்பலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் கைஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா கார் நம்ம அப்படியே எடுக்க முடியாது. இது எடுக்கணுன்னா கீழே ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அதை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம காரை ஓப்பன் பண்ணவே முடியும். பார்த்தீங்களா, இந்த கீ நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புக்காடி ஸ்டைலில் இருக்குது கைஸ். நல்லா சூப்பர் ஃபாஸ்ட் கார் தான், அதுவும் நல்லா லக்ஸூரியாக தான் இருக்குது. ஓகேவா, 4 பக்கம் பார்த்துட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை கைஸ், ஃபுல்லாக மோல்டிங்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? அது ரெட் கலர் கொடுத்துருந்தாங்க மேனுவலில், இதில் பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுறதுக்கான இது ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் திரும்புறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஆட்டினா ஆடல கேஸ், அது ஃபுல்லாக மோல்டிங் தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் வீல் எடுது இல்லை, வீல் மட்டும் ஆடணும், ஏன்னா அப்போ தான் வண்டி போகும். வாவ் வாவ் வாவ், நல்லா ஆடுதே. ஓகே கேஸ், வாங்க கேட்குதா கேஸ் சவுண்டு? ட்ரையல் பார்த்துருவோமா? ட்ரையல் பார்த்துருவோம் கேஸ். கைஸ், பயங்கர கைஸ், செமையாக ஓடுது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு 2 கார் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓடாமல் இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, இது ஓகே, ஒரு தரமான காராக தான் இருக்குது. இதனுடைய பாரு, இந்த லெஃப்ட் ரைட் பட்டன் இருக்குதா பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட்டு திரும்புற மாதிரி அதுவும் ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓட்டி பார்த்துருவோம். வாங்க, இதை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துலாம். ஓகே, வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் ரோட்டில் ஓட்ட முடியுமான்னு ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம், பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் காரா? அது ஆஃப் ரோடு கார் இல்லை, அவ்வளோ வீடு மட்டும் தான் சுற்றுது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சதுக்கு. ஸோ நம்ம வேறு ஏதோ ரோட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க கைஸ். பாய் மாதிரி கார் ஓட்டாதரா, ரக்கட் பாய் மாதிரி கார் ஓட்டுறா. பிக்கப் ஜாஸ்தியாக இருக்குண்ணா. ரக்கட் பாய்னா அப்படியே போய் பறந்துட்டு போய் கீழே விழுவோண்டா, அவன் தான்டா ரக்கட் பாய். சாக்கோ பாய் தான் இப்படிலாம் கார் ஓட்டுவோம், நிறுத்தி பிரேக் போட்டு, பிரேக்லேயே கால் வைக்கூடாது, ஆக்சிலேட்டர் மட்டும் தான் கால் வை. இது வந்து ஒரு 5 பேட்டரி. இந்த காரை வந்து நீங்கள் மூவ் பண்ணணும்னா ஒரு 50 ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும். அதாவது 370 ரூபா போட்டு இது வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் இந்த காரை வந்து ஓட்ட முடியும். அதுவும் பேட்ரி பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ நேரம் நிற்குதுன்னுலாம் தெரில. சரி, ஓகே, நாங்கள் ஃபுல்லாக போட்டு கமெண்டில் பின் பண்ணுறோம், இது எவ்வளோ நேரம் இந்த பேட்ரி தாங்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறோம். ஓகே, இந்த கைஸ் கார் போயிட்டே இருக்கு கைஸ். இங்கே வர எவ்வளோ தூரம் போகுது, கிட்டத்தட்ட 20 மீட்டர் தாண்டிச்சுப்பா.
ஓ காட், இதுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லை. தெரிய மாட்டேங்குது காரு. அந்த ஒரு ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ், நாக்கு தொங்கிரும் போல். சான்ஸ் இல்லைப்பா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சில் போயிருக்கோம்? 20 to 25 மீட்டர்ஸ் ப்ரோ. பயங்கரம், செம்ம ஸ்பீடு, சூப்பராக போகுது. கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு இது ஒரு 370 ஒர்த் இல்லைன்னு நினச்சேன். பட் இப்போ அப்படி இல்லை, இதை ஓட்டி பார்த்துக்கு வந்து இந்த 370க்கு செம்மையான ஒர்த்து தான். ஒரு 20 மீட்டருக்கு அப்படியே நான் ஸ்டாப்பாக சூப்பர் ஸ்பீடில் போகுது. ரோட்டில் வந்து நான் ஒரு நார்மல் சர்ஃபேஸில் பண்ணிங்கன்னு வச்சிங்களா சூப்பராக போகும். ஆஃப் ரோடுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வந்து செட் ஆகாது, ஆஃப் ரோடு செட் ஆகாது. ஒரு ஃப்ளைன் ரோட்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டாய் தான். கண்டிப்பாக இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி புதுசாக நிறைய வீடியோ வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 370 வாங்கியிருக்கிறோம். இதுலேருந்து ஹை ரெண்ட்டில் இருக்கிற கார்ஸ் எல்லாம் வாங்கி போகலான்னு நாங்களும் ஒரு சின்ன ஐடியா வச்சுருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் நாங்கள் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படியே இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு குளறுபடிகள் இருந்தால் நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ணும்போது அதை நாங்கள் அப்படியே சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா கைஸ்? கீழே கிடக்குது புல்லு, மறக்காமல் அமுத்திடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லு. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலர் காலா, ஐயோ காலை ஆர்டர் பண்ண வரும்போது ஒரு கம்பி நீட்டிட்டு வருது. இதாண்டா ஏன்டனா டிவியிலுக்கு அந்த ஏன்டனா. ஆமாண்டா ஏன்டனா கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது